எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த நாளில் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, எங்களோடு இணைந்து ஆராதிக்க இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் அவரே நம்முடைய உயர்ந்த அடைக்கலமும், அவரே நமக்கு கண்மலையுமாக இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை நாம் எல்லாரும் இணைந்து அவரை நோக்கி பார்த்து பாடுவோமாம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்ற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலும் நமக்கு அடைக்கலமான தேவனை உயர்த்தி, நாம் இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து அவரை உயர்த்துவோமாம். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்தப்பா, நீரே என் கண்மலை, நீரே எனக்கு அடைக்கலமானவர், நீரே என் தஞ்சம் அப்பா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம்
பெரியவைகள். ஹalleluya. அவருடைய செயல்கள் அவை மகத்துவம் உள்ளது. ஹalleluya. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு மகத்துவமான செயல்களுக்காக நன்றிகளை செலுத்துவோமா? நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின்
நன்மைகளை நித்தம் 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 நாம் நினைக்கும்படியாக, அதை நினைக்கும் பொழுது அது மிகவும் அற்புதமாக இருக்கும். ஆண்டவர் நம்மை விசேஷத்தவர்களாக, நம்மை தாயின் கருவில் உருவான நாள் முதலாக இந்த நாள் வரைக்கும் அவருடைய வார்த்தையின்படியாகவே அவர் நம்மை முன்குறித்த நாள் அன்றைக்கு அவர் நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கையின்படியாகவே இந்த நாள் வரைக்குமாக நம்மை கண்ணின் மணியை போல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ போகும் இடமெல்லாம் உன் மேலே நான் வைத்து என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள் வரைக்குமாக அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை பாடப்போகிறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடலை கரங்களை தட்டி, ஆண்டவரே நீ என்னோடு வர நான் எவ்வளவு பாக்கியமானவன் அப்பா, நான் எவ்வளவு விசேஷமானவன் ஆண்டவரே என்ற உணர்வோடு இணைந்து நாம் எல்லாரும் இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தினாலே எங்களை பாதுகாக்கிறீங்களே, அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை விசேஷமானவன் என்று அழைத்து என்னோடு இருக்கிற உடைய பிரசனத்துக்காக நன்றி. எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவையின் மரம் நம்மோடு வருவதற்காக எல்லாரும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளை எல்லாம் மதுரமாக மாற்றக்கூடிய நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க என்ன விசேஷமானவனாக அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேராக மாற்றும் என்னை சரினோடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். அப்பா நீங்க என்னோடு இருக்கீங்க. என் வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாம் மாற்ற தேனாக மாற்றுகிறவர். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னை சரினோடு. சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னை சரினோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் பார்த்து சொல்லுவோமா? ஏசப்பா நம்ம கூட வருதுனால தானே இன்னைக்கு கசப்பான நம்ம வாழ்க்கையெல்லாம் மதுரமாக மாற்றினாரே. ஒரு யக்கவாஷைக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் தலைகீழாக மாற்றினாரே. ஹல்லேலூயா. அநேகருக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு சுகந்த வாழ்க்கையாக, அநேகருக்கு நம்ம வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றினதுக்காக எல்லாரும் இந்த ஆமென். எஸ் லார்ட். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. அண்டத்தையும் படைத்தவர், நீங்க பார்க்கிற இந்த பூமி, இந்த உலகம், நீங்க பார்க்கிற இந்த வானம், நீங்க பார்க்கிற இந்த பூமி, அதில் உள்ள எல்லாவற்றையும் அண்டத்தையும் படைத்த ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளுடைய இரட்சகர், அவரே நம்மளுடைய கர்த்தர். அவர் நம்மோடு வருவதினால் தானே இந்த மேன்மை, இந்த விசேஷம் நம்மளுடைய வாழ்க்கையில். அவர் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாதபடிக்கு இந்த வருடத்திலே இதுவரைக்கும் நாம் பலவிதமான காரியங்களை பார்த்தாலும் அந்த காரியங்கள் எதுவும் நம் கிட்ட வராதபடிக்கு நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர். அவர் பெரியவர் என்பதை நாம் எல்லாரும் பார்க்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின அந்த விசேஷித்த கிருபைக்காக நாம் எல்லாரும் இணைந்து இப்பொழுது அந்த மிகவும் பெரியவர், we are going to lift up the name of the great and mighty God, the I am that I am. Come on church, let us all sing and celebrate the presence of the Almighty God that was with us all through these days. And let us lift up the banner and let us say that our God, He is great and mighty. Join with us even as we sing and celebrate the greatness of our sing. Hallelujah. Thank you, Father. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Lift your banner at the entranceway. Praises to our King. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Everyone together.
உங்களையும் என்னையும் அழைத்தவர் அவர் ஏதோ நேற்று இருந்து இன்றைக்கு போகிற தேவன் அல்ல. அவர் சதா காலமும் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களுக்கு முடிவே இல்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் அது எதுவுமே இல்லை. நாங்கள் அடிக்கடி எங்கள் சபையில் ஒரு சகோதரியை குறித்ததான ஒரு சாட்சியை கேட்போம். அது என்னவென்றால், அந்த சகோதரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்த ஒரு சின்ன கிராமத்தில் வசித்த சகோதரி. ஆனால் அந்த சகோதரியோடைய அவங்களுக்கு இருந்த ஒரே நிலம் பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்திலே ஒரு பெரிய மலை இருந்ததாம், ஒரு பெரிய மவுண்டன் இருந்தது. அந்த மவுண்டன் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த சகோதரியால் எந்த ஒரு காரியமும் அந்த இடத்தை வைத்து செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த விசுவாசம் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ளவனிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் அவர் பெரியவர். இந்த மலையை விட, இந்த இடத்துல என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இந்த மலையை விட எனக்குள்ளாக இருக்கிற ஏசப்பா அவர் பெரியவர் என்ற விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நாளும் அந்த மலைக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மலையே பெயர்ந்து அப்புறம் போ என்று ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லுவாங்களாம். அதிசயமாக ஒரு நாள் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தின் கவர்மெண்ட்லேருந்து அந்த இடத்துல இருக்கிற அஃபிஷியல்ஸ்லாம் வந்து இந்த சகோதரியை பார்த்தாங்களாம். பார்த்து சொன்னாங்களாம், இந்த இடத்துல இருக்கிற இந்த மலையில் இருக்கிற அந்த கல்லுலாம் எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒரு பெரிய ஹைவே கட்ட போகிறோம், ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கவர்மெண்ட்லேருந்து நடக்க போகுது. அதுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் இந்த மலையில தான் இருக்கு. ஆகவே உங்களுக்கு தேவை எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்க, அந்த பணத்தெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இந்த மலையில் இருக்கிற கற்களை எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சகோதரி உடனே சந்தோஷமாக ஓகே சொன்னாங்களாம். பார்த்தீங்கன்னா அடுத்த நாளிலிருந்து சுமார் கொஞ்ச நாளில் அந்த மலை அந்த கிரவுண்டை விட்டு அப்புறமாய் போயிடுச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த சகோதரி அந்த இடத்த வந்து பார்த்து சொன்னாங்களாம், மலையை நான் சொன்னேன் பத்தியா, இந்த இடத்துல உனக்கு இருக்கிற இடம் இல்லைன்ட்டு. ஆகவே அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த அந்த சின்ன விசுவாசம் அது அந்த நாளிலே செயல்பட்டு இன்றைக்கும் அந்த சம்பவம் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அந்த சகோதரியை நம்ம பார்க்கலனா கூட அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த விசுவாசம், தன்னுடைய தேவனை குறித்துதான நம்பிக்கை, அவர் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்த அந்த விசுவாசம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. ஆகவே எல்லாரும் இணைந்து உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரச்சனையே நீ என்னை விட்டு போக போற. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, oh you mountain, be removed in the mighty name of Jesus. Come on, speak for church. You and I are called to not to speak about the problem, but to speak to the problem about the greatness of God. இந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரச்சனை குறித்து பேச அழைக்கவில்லை. அந்த பிரச்சனையை பார்த்து நம் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் நாமம் எவ்வளவு பெரியது என்று பேசும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு விரோதமான மலைகள் எல்லாம் விலகி போகிறதை வருகிற நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். Oh yes, oh Lord Jesus, we celebrate the power that is in the name of Jesus. How excellent is your name, oh Lord. How excellent is your name, oh Lord. How excellent is your name, oh Lord. How excellent is your name, oh
Come on, church, everyone. Lift up the name of Jesus wherever you are. How powerful is your name, oh Lord. How powerful is your name. How powerful is your name. How powerful is your name, oh Lord. How powerful is your name. How
we lift up your name, Jesus, that everything under heaven and under the earth will bow before your name, Jesus, right now. Even as we call on your name, Jesus, even as your children are calling on your name right now, let the power in your name manifest in their life right now, Jesus. ஆண்டவரே, உம்முடைய மக்கள் உம்முடைய நாமத்தை அழைக்கிற இந்த வேளையிலே, ஆண்டவரே, இந்த வேளையிலே அப்பா உம்முடைய நாமத்தின் வல்லமை வெளியரங்கமாகும்படியாக இவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Lord. Praise the Lord. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனையின் நாயகன் நம் நடுவில் இருக்கிறார். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஆராதனைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஞாயிறுதோறும் இப்படி ஒரு ஆராதனை சபைக்கு செல்ல முடியாதவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும், அந்த ஆராதனை தம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று எங்களிடத்தில் அவர்கள் கட்டளை கொடுத்த பொழுது கூடவே ஒன்று சொன்னார்கள். ஆராதனை, வொர்ஷிப், அதற்கு நிறைய நேரம் கொடுங்க, அவசரப்பட்டு முடிக்க வேண்டாம். அதே போல தான் அவர் நடத்துகிற பிரார்த்தனை கூடுகை ஆனாலும் சரி, தீர்க்க தரிசன மாநாடுகள் ஆனாலும் சரி, நன்றாய் ஆராதனை செய்து கர்த்தரை உயர்த்துவதற்கு அவர்கள் நேரம் கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைதான் இன்றும் நாம் செய்தோம். Glory to God. Hallelujah. அன்பானவர்களே, நாம் அடுத்து தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறதுக்கு முன்பதாக இந்த கனமான ஊழியம், இயேசு ஊழியங்கள், ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களை உண்மை உள்ளவர் என்று நம்பி கொடுத்த ஒரு ஊழியம். கூடவே ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசியில் உலகெங்கும் 14 சேனல்களில் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பு நிகரற்ற தொலைக்காட்சி ஏஞ்சல் டிவி. தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த ஆலோசனையின்படியாகத்தான் தமிழ்நாட்டு காரனோடை என்ற பகுதியிலே ஒரு அழகிய கட்டிடம், உலகத்தின் மையமாக அதை வைத்து அதிலிருந்து தேவனுடைய திருநாமம் இயேசு கிறிஸ்துவின் வருகை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சி எடுத்து அந்த கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். முடியும் தருவாயிலே இன்னும் சில வேலைகள் இருக்கின்றன. அது சீக்கிரத்தில் முடிந்துவிடும். என்றாலும் அதனுடைய தேவைகள், நுணுக்கமான காரியங்கள் அதிகமாக செயல்பட வேண்டியது இருக்கிறதினாலே எப்பொழுதுமே நுணுக்கமானதற்கு அதிகமான செலவுகள் உண்டு. ஒரு சிலையை வடிவமைக்கிறவரை பார்த்தால் அந்த கண்ணுக்கு அவர் மிக முக்கியத்துவம் கொடுத்து அது கடைசியில் தான் செய்வார், ரொம்ப கவனமாக. ஏனென்றால் அந்த முழு சிலையையும் அந்த கண்கள் சரியாக அமைக்கப்படவில்லை என்றால் பாதித்துவிடும், அழகு அற்று போய்விடும். அதுபோல தான் இப்பொழுது கண் போல முடிவான நிலையில் சில முக்கியமானவைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஜெபங்கள் அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது. ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுதுதான் தேவ ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். இதை செய், அதை செய்யாதே, இதை கொடு, இதை உனக்கென வைக்காதே என்றெல்லாம் பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசிதான் நீங்கள் இதுகாரும் இந்த ஊழியத்தை தாங்கி வந்தீர்கள். இப்பொழுதும் இன்னும் ஒரு சுற்று ஆண்டவரிடத்தில் கேட்போம், நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறபடி உங்களால் ஆன பொருளாதார உதவிகளை செய்யுங்கள். அதற்குரிய பிரதிபலனை நீங்கள் பெறுவீர்கள், பெற்றிருக்கிறீர்கள். சமீபத்தில் நடந்த ஓர் பிரார்த்தனை கூடுகையில் ஏஞ்சல் டிவியினுடைய பங்காளரில் ஒருவர் இப்படி சாட்சி சொன்னார்கள். என்னிடத்தில் இருந்த அந்த கொஞ்சத்தை அனுப்பி வைத்தேன். ஆண்டவர் நான் எதிர்பாராத வண்ணமாக சொந்தமாக ஒரு பெரிய வீட்டை எனக்கு கொடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணவும் உதவி செய்தார். எங்களால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, நீங்களும் நான் ஒரு சிறு பிரார்த்தனை செய்த பின்பு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி
திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து செயல்படுங்கள். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, கனமான இந்த ஊழியத்திற்கு தங்கள் மனதில் ஆவியானவர் ஏவுகிறபடி செயல்பட போகிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். உமது பிள்ளைகளுடைய வாழ்நாள் களி கூற பண்ணுங்க. ஒரு குறை இல்லாமல் நிறைவானவர் நித்தமும் நடத்துங்க. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பாடலை கேளுங்கள். பார்த்து கொண்டே அனுப்ப வேண்டிய நன்கொடைகள், காணிக்கைகளை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினால். அப்பா, எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் சேர்ந்து, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினால். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக நம் பாதைகளில் எல்லாம் நமக்கு வழிகாட்ட வருகிற தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம்மோடு இருப்பதினாலே நம் வாழ்க்கையில் அது போதும் என்று எல்லாரும் நாய்ந்தப்பா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மீண்டுமாக, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க என் கூட வருதாண்டுகிறே, அது போதும் என் வாழ்க்கையில. எல்லாரும் நான் இது சொல்லுவோமா? Yes, Jesus. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அன்பானவர்களே, ஏறக்குறைய இந்த வருடத்தின் முக்கால் பகுதியை நாம் கடந்து விட்டோம். 3/4 ஆஃப் திஸ் இயர் ஜஸ்ட் கான், போயிடுச்சு. இன்னும் சில மாதங்கள் தான் இந்த வருடம் முடிவதற்கு இருக்கு. அதற்குள்ளாக 9 மாதங்கள் கடந்து போய்விட்டன. இதை எது வெளிப்படுத்துகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சமீபம். அவருக்காக உழைக்க வேண்டியவர்கள் எழும்ப வேண்டியது அத்தியாவசியம். ஆகவே நீங்களும் நானும் செயல்படாத பட்சத்தில் வேறு யார் செயல்படக்கூடும்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதித்து உலகிற்கு உங்களை வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக கர்த்தர் வைப்பார். சரி, போகட்டும். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தையை நான் ஜெபத்தோடு தேடிக்கொண்டிருந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 43ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வாக்கியத்தை ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். இது நாம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி தான். பரிசுத்த வேதாகமத்தை திரும்ப திரும்ப வாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே பரிச்சயமாக தான் இருக்கும். ஏதோ என்றோ ஒரு நாள் வாசிக்கிறவர்களுக்கு தான் அது புதிதாக தோன்றும். அடிக்கடி வாசிக்க 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 அது பழக்கமாய் விடும். அதை அபியாசப்படுத்த படுத்த படுத்த ஆசீர்வாதமாய் மாறிவிடும். புக் ஆஃப் ஐசையா
chapter 43 and the verse 1. நாங்கள் அதை உங்களுக்காக வாசிக்கிறோம், கேளுங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அதைதான் எனக்கு நினைப்பூட்டினார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். 1981 அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் இயேசு அழைக்கிறார் சுவிசேஷ பயிற்சி ஒன்றை 15 நாட்களுக்கு நடத்துவார்கள். 2வது அணி, அந்த அணியில் நான் கலந்து கொண்டேன். நான் அப்பொழுது இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் பணியாற்ற சேர்ந்து விட்டேன். 80 முதல் அணி ஆரம்பித்தது. 81 2வது அணி. ஒவ்வொரு நாளும் கனத்துக்குரிய ஐயா அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய நேரம் வரும்பொழுது மறைவானவைகள், வேதத்தின் மகத்துவங்களை, பரலோகத்தின் காரியங்களை எடுத்து உரைப்பார்கள். நேரம் போவதே தெரியாது. அந்த வகுப்பு முடிந்த உடனே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னம் அந்த இடம் முழுவதையும் நிரப்பும். அதில் பயிற்சி பெற்றவர்கள் அத்தனை பேரும் பரலோக அனுபவங்களை பெற்றவர்களாக துள்ளி குதிப்பார்கள், மகிழ்ந்து பரவசத்தில் ஆர்ப்பரிப்பார்கள். அப்படி நானும் அபிஷேகத்தை நிறைந்திருந்த பொழுது என் செவியிலே ஜான் ஜான் என்று 2 முறை தெல்லம் தெளிவாக சத்தம் கேட்டது. நான் நினைத்தேன், ஐயா டிஜிஎஸ் தான் என் பேரை சொல்லி கூப்பிடுறார் போல. ஆகவே அந்த கூட்டுகை முடியும் வரை காத்திருந்தேன். முடிந்த பின்பு நான் நேரடியாக போய் அவரிடத்தில், என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்களா? இல்லையா தம்பி. அப்படியானால் என்னை கூப்பிட்டது யார்? பரிசுத்த ஆவியானவர் என் பெயரை அவர் அறிந்திருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டான். பிரசங்கி அப்படிதான் எழுதுறார். நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு ஜான் என்ற பெயரை மறைந்த சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் சீஃப் பாஸ்டராக இருந்த பாஸ்டர் சி ஜான் வைத்தார் என்று நான் அடிக்கடி சொல்வேன். என்னுடைய பெற்றோர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் அந்த திருச்சபைக்கு போன பொழுது குழந்தையாய் இருந்த என்னை பிரதிஷ்டை செய்வதற்கு அன்றைய அப்போஸ்தலர் தலைமை போதகர் சி ஜான் அவரிடம் கொடுத்த பொழுது அவர் என்னை மார்போடு அணைத்து, இவனுக்கு நான் ஜான் என்று பெயரிடுகிறேன், இவன் ஒரு மகிமையான ஊழியக்காரனாய் விளங்குவான், ஆசீர்வதித்தார். அவர் தான் எனக்கு பெயரிட்டாருன்னு எங்கள் பெற்றோர் சொல்வாங்க. என் மூத்த சகோதரிகள் சொல்வாங்க, உன்னை கையில் எடுத்து பாஸ்டர் சி ஜான் தான் உனக்கு அந்த பெயர் வச்சார். எல்லாருக்கும் அப்படிதான் பெயர் வைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? தோன்று முன்னமே நமக்கு பெயரிட்டார். நட்சத்திரங்களுக்கே பெயரிட்டு அழைக்கிறவர் அவர். எண்ணிக்கை கடங்காத நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் விட்டு அழைப்பாரானால் உங்களையும் என்னையும் அவர் தனித்தனியே அழைப்பதற்கு, பெயரிட்டு சொல்வதற்கு கடினம் ஏதும் இல்லையே. அவருடைய அனந்த ஞானத்திற்கு முன்பதாக யாரால் நிற்க முடியும்? ஒவ்வொன்றையும் அவர் பெயரிட்டு அழகாக அழைக்கிறார். கிமு 712 தம் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாக அங்கே சொல்லுகிறார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரப்பா, இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவர். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரிட்டு அவரை உருவாக்கினவர். இனி உன் பெயர் எத்தன் அல்ல, இனி உன் பெயர் இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பெயரிட்டதைப் போல உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். இந்த பெயர் சொல்லி அழைக்கிறது என்பது ஒரு நபரின் அடையாளம். அவருக்கும் தெய்வத்துக்கும் இடையே உள்ள ஒரு உறவை குறிக்கிறது. பெயரிட்டு அழைக்கும் பொழுதுதான் ஒரு தனித்துவம் வெளிப்படுகிறது. ஒரு கூட்டத்தில் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது
தம்பி தம்பி அப்படின்னா எந்த தம்பி? பிரதர் பிரதர்னா எந்த பிரதர்? குறிப்பாக ஒரு பெயரை சொல்லி, பீட்டர், ஐசக், ஜானா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஓ என்ன கூப்பிடுறாங்க என்று சொல்லி திரும்பி பார்க்கிறோம். இல்லை என்றால், ஒரு முறை நான் ஒரு கூட்டத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஒருவர், நான் கண்டுக்கவே இல்லை, ஏன்னா எனக்கு பேர் இருக்கு. இவர் உஷ் உஷ் உஷ்னா நான் திரும்பி பார்ப்பேனா? நான் திரும்பியே பார்க்கல, நான் பாட்டு நடந்து போயிட்டே. அதுக்கு பிறகு அவர் எப்படியோ வேகமாக ஓடி வந்து என் தோளில் கைப்பட்டு, உன்னைத்தான்ப்பா கூப்பிடுறேன், எனக்கு பேர் இருக்கு இல்லையா, நீங்கள் உசு உசுன்னு. நான் நினச்சேன் ஏதோ ஒன்று போது போல, அதை உசு உசுன்றீங்க. ஒரு உறவு, ஒரு நபரை பெயரிட்டு அழைக்கும் பொழுது ஆழமான ஒரு தனித்தன்மை, ஒரு தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த பெயரில் தான் ஒரு அடையாளம், அவருடைய அந்த நபருக்கு உரிய தன்மை, இவைகள் எல்லாம் வெளிப்படுகிறது. பெயரிட்டு அழைக்காமல் ஒட்டுமொத்தமாக கூப்பிடும் பொழுது, கனத்துக்குரிய ஐயா சாது சொல்வார், ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்த பொழுது திடீரென்று பெயர் சொல்லி அழைப்பாராம். மீனா மீனா அப்படின்னா போதும், அவ்வளவு கூட்டத்திரளிலே ஒரு ஆடு அது வேகமாக கூப்பிட்ட அந்த மேய்ப்பன் குரலுக்கு செவி கொடுத்து ஓடி வரும். அதற்கு அவர் மீனா என்று பெயர் வைத்திருக்கிறார். நம்ம வீடுகளில் கூட செல்ல பிராணிகளை வளர்க்கும் பொழுது பெயர் வைக்கிறோம் இல்லையா, பெயர் வைத்து அழைக்கிறோம் இல்லையா? ஒட்டுமொத்தமாக இல்லை, ஒரு உறவை, ஒரு தனித்தன்மையை, என் பேர் தான் இது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. பண்டைய உலகத்திலே அப்படிதான் அவர்கள் ஒரு பெயரை வைக்கும் பொழுது அந்த பெயரிலே அவர்களுடைய குணலட்சணங்கள், தெய்வீக நோக்கம் நிறைவேறுகிறது. சிலர் பெயர் வச்சா அந்த பேருக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் சிலருடைய பெயரை பாருங்கள், அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே யோவான் என்று பெயரிடுவாயாக. யோசேப்பு, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரா ஒரு குமாரன் பிறப்பான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் இரட்சகன், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார். அந்த பெயரை வைத்து இயேசு, ஜீசஸ் தி சேவியர், இம்மானுவேல் தி காட் பி வித் அஸ், இயேசு என்று சொல்லும் பொழுது ரட்சா பெருமானே, இரட்சகனே, எங்களை காப்பாற்றுகிறவரே, எங்களோடு இருக்கிறவரே, பரத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து தம் கரத்தை நீட்டி மக்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இரட்சகன் இயேசு. அதே போலதான் அவருக்கு பல நாமங்கள் உண்டு. அந்த நாமத்தை சொல்லி 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 நாம் கூப்பிடும் பொழுது அந்த பெயருக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த தன்மை நமக்குள் வெளிப்படுகிறது. அதைதான் கடவுளால் ஒரு பெயரிட்டு ஒருவரை அழைக்கும் பொழுது அந்த பெயருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு பூலோகத்திற்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பெயரிட்டு அழைப்பதிலே ஒரு தெய்வீக பந்தம் சம்பந்தமாகிறது. அதனால தான் அவர் சொல்றார், உன்னை பெயரிட்டு அழைத்தேன், உன்னை நான் மீட்டுக்கொண்டே, நீ எனக்கு உரியவள் என்றெல்லாம் சொல்றார். யாக்கோபை அப்படிதான் அவர் அழைத்தார். பரிசுத்த வேதாகமத்தில் நம் எல்லாருக்கும் பெயரிடப்பட்டிருக்கிறது. என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நமக்கு ஒரு புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. அதே போல நமக்கு இன்னொரு புஸ்தகம் திறக்கப்படுகிறது, ஞாபக புஸ்தகம். அவரவருடைய கிரியைகளுக்கு ஏற்றாற் போல அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது. அது வெற்றி பெறுவர்கள் புதிய நாமம் எழுதப்பட்ட வெள்ளைக்கல்லை பெறுவார்கள், அதை பெறுவர்களுக்கு மட்டுமே அது தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புஸ்தகங்கள் திறக்கப்படும். பேர் எழுதப்பட்டவர்களுக்கு அங்கே அவர்களுடைய கிரியைகளுக்கு, அவருடைய வாழ்நாளில் அவர்கள் செய்த சாதனைகள் பட்டியலிடப்படும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற கனத்தை, கிரீடத்தை அங்கே தருவார். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்குமாக கர்த்தராகிய தேவன் அநேகருடைய பெயரை அழைத்தார். மோசே என்று அழைக்கிறார், ஆபிரகாம் என்று இப்படி ஒவ்வொரு பெயரை அழைக்கிறார். புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்க்கும் பொழுது அதில் ஒரு சிலருடைய பெயரை நேரம் கருதி நான் சொல்லுவேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அதனுடைய தொடர்ச்சியை பின்னே நாம் உங்களுக்கு அறிவிப்போம். ஆண்டவர் மோசேயை அழைத்த விதம் ஒரு அற்புதமானது. அதற்கு முன்பதாக முதலாவதாக ஆபிரகாமை பெயரிட்டு அழைக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் ஆரம்பமாகிறது அறிவோம். ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆனால் நேரடியாக அவர் பெயர் அழைக்கப்படுகிறது. இனி உன்னுடைய பெயர் ஆபிராம் என்று அல்லாமல் ஆபிரகாம் என்று சொல்லப்படும் என்றெல்லாம் சொல்றதை பார்க்கிறோம். ஆனால் நேரடியாக அவர் பெயர் அழைக்கிறது ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11-12 வருகிறது. ஆதியாகமம் 22:11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவருக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவரை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்து விட்டு ஆபிரகாமினுடைய குண லட்சணங்களை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறார். நீ யார் என்பதை நான் இப்பொழுது அறிந்தேன். உலகிற்கு நீ எப்படிப்பட்டவர் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்ற ஒரு நற்சாட்சியை தேவன் அங்கே கொடுக்கிறார். இதற்காக ஆபிரகாம் செலுத்திய கிரயம் என்ன? கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அழகிய ஒரு மகன் பிறந்திருக்கிறார். ஓடி சாடி திரியும் துள்ளும் நிலையில் இருக்கும் அந்த இளைஞனை ஆபிரகாம் தன்னுடைய அந்திய காலம் 100வது வயதில் பெற்ற பொழுது என்ன மகிழ்ச்சி! 75வது வயதினிலே ஆண்டவர் சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமா? பூமியை கீழே பார், மணலை எண்ண முடியுமா? அப்படி உன் சந்ததியை பெருக்குவேன்னு சொல்லிட்டு 25 வருஷத்துக்கு பிறகு ஒரு அழகிய பிள்ளை. சில ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. எவ்வனம் வாலிப நிலையில் அந்த பிள்ளை உருண்டு திரண்டு அழகாய் வரும் பொழுது கர்த்தர் சொல்றார், உன் ஏக சுதன் என்று பாராமல் உன் பிள்ளையாண்டானை எனக்கு பலியிடு. விலை உயர்ந்த ஒரு காரியத்தை எனக்கு கொடு என்று பொருளை கேட்டால் கூட கொடுத்து விடலாம். பலியிடு. அதுவும் எப்படி? தகன பலியிடா. மோரியா மலைக்கு கொண்டு போய் அங்கே பலியிடு, பலியிடு, எனக்காக பலியிடு. அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் பாருங்களேன், ஆபிரகாம் கர்த்தரை எவ்வளவாய் நேசித்தார். தன் சொந்த மனைவிக்கு கூட அதெல்லாம் சொல்லலை, ஏன் பிள்ளையாண்டனுக்கு கூட சொல்லலை, கூட வந்த வேலைக்காரர்களுக்கு கூட சொல்லலை. எனக்கும் என் ஆண்டவனுக்கும் இருக்கிற உறவு. ஆபிரகாம் யார், யாவே தேவன் யார் என்ற உறவை யாராலும் பிரிக்க முடியாதபடிக்கு தன் மகனை தன் வேலைக்காரரோடு அழைத்து கொண்டு போகிறார். குறிப்பிட்ட எல்கை வந்தவுடனே வேலைக்காரரை பார்த்து சொல்லி, எங்க இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலியிட்டு திரும்பி வருவோம். ஒரு தீர்க்க தரிசனமான விசுவாச வார்த்தை பாருங்கள். நாங்கள் போயிட்டு வருவோம், ஆனால் ஆண்டவர் சொன்னது பலியிடு. அறிக்கை இடும் பொழுதோ அவரோ நாங்கள் வருவோம்,
எப்படியோ அவர் போறார், பலிபீடத்தை கட்டுகிறார், விறகுகளை அடுக்குகிறார், பிள்ளையின் கை கால்களை கட்டுகிறார். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 100 வயசு. இந்த இளைஞன் ஒரு டீனேஜ், நல்ல வலுவாக இருந்திருப்பார். நம்ம காலத்து பிள்ளைகள் மாதிரி இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஒரே பிள்ளை, பெரிய செழிப்பில் வளர்ந்த பிள்ளை. இந்த 100 வயசு தாத்தாவை ஒரு தள்ளி விட்டு அந்த மலையிலேருந்து உருட்டி தள்ளி இருக்கலாம். ஏன்னா உமக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்கலாம். அம்மா கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன்னு ஓடி வந்திருக்கலாம், சாடி வந்திருக்கலாம். ஆனால் பாருங்களேன், இவர் கையை காலை கட்டுற வரைக்கும் அமைதியாக இருந்திருக்கு. அதனால தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே என்று இன்று வர சொல்கிறோம். அந்த பிள்ளையாண்டானும் அப்படியே கை கால்கள் கட்டப்பட்டு அந்த பலிபீடத்தில் படுத்து கிடக்கும் பொழுது ஆபிரகாம் அவருடைய இதயத்தை கடினமாக்கி தன் தேவனை கனப்படுத்தி கத்தியை ஓங்கும் பொழுதுதான், ஆபிரகாமே ஆபிரகாமே பேரிட்டு அழைக்கிறார். நீ எனக்கு பயப்படுறவன் தெரியும்பா. ஏன் பேரிட்டு அழைச்சார்? கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள், கர்த்தருக்காக தியாகத்தோடு செயல்படுகிற நீங்கள், கர்த்தருக்காக எதையும் அர்ப்பணிக்கிற நீங்கள், உங்களுடைய சாட்சி கர்த்தர் உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டுமானால், என் மகனே, என் மகளே, வா, நீ எனக்கு பயப்படு என்பதை ஊரறிய உலகம் அறிய செய்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் அதை பதித்து வைத்து விட்டார். இன்றைக்கும் நாம் அதை எண்ணும் பொழுதெல்லாம் ஆபிரகாமின் தியாகத்தை பார்க்கிறோம், ஆபிரகாமின் அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். நீங்களும் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்து உங்களுடையவைகளை எல்லாம் கர்த்தருக்கு முதலிடமாக கொடுக்கும் பொழுது உங்கள் பெயர் ஆண்டவருடைய வாயில் உச்சரிக்கப்படும். அவருடைய எண்ணத்தில் என்றும் இருக்கும். தெய்வீக திட்டத்தில் அது என்றைக்கும் போற்றப்படும். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். பெயரிட்டு அழைத்தார். அடுத்து யாக்கோபு. யாக்கோபு ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தின் 2 தொடங்கி 4 முடிய உள்ள வசனங்களிலே பாருங்களேன். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவர், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவார் என்று சொன்னார். ஆபிரகாமின் சந்ததியில் ஈசாக்கருடைய புத்திரனாக யாக்கோபு வரும் பொழுது அங்கே யாக்கோபை பெயரிட்டு ஆண்டவர் அழைத்து, நீ போ, உன்னுடைய குமாரன் யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு போ, எகிப்துக்கு போ, நான் உன் கூட இருப்பேன். அங்க சொல்றார், உன்னோடு நான் வருவேன், உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவார் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபு தேவனுக்கு முன்பதாக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று கொடுத்து போராடி மேற்கொண்ட பின்பு இஸ்ரவேலாக மாறினதினாலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவரை கூப்பிட்டு சொல்றார், நான் உன் கூட வருவேன்ப்பா, நீ போகிற இடத்துலலாம் நான் வருவேன், உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். அப்படின்னா நீ இங்கிருந்து போனாலும் நீ எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு வருவேன். இது ஒரு வாக்குத்தத்தம். உங்கள் பெயரையும் அழைத்த தேவன் வாக்கு கொடுத்திருப்பார். ஆனால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்களை அழைத்த பொழுது அவரோடு நாங்கள் பண்ணின ஒப்பந்தமும் அவர் எங்களோடு பண்ணின ஒப்பந்தமும் போற்றுதற்குரியது. நான் உங்க கூட இருப்பேன், உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களோடு நான் செய்கிற உடன்படிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும் என்று
கடந்து போன 35 வருடங்களாக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எங்களில் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். உங்களையும் கூட கர்த்தர் பெயரிட்டு அழைத்து உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாள். யாக்கோபுக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் தமது வாக்கு தத்தத்தை கட்டாயமாக நிறைவேற்றுவார். கலங்காதீர்கள். வாக்கு தத்தம் தந்த தேவன், யாக்கோபை அழைத்த தேவன், யாக்கோவோடு இருந்த தேவன் இன்று உங்களையும் அழைத்து உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. உங்களுக்கு இன்னைக்கு உங்க பேரை சொல்லி அழைத்து வாக்கு கொடுக்கிறார். ஒரு முறை நமது ஏஞ்சல் டிவியில் நடைபெற்ற தீர்க்க தரிசன முடியரவு ஜெபத்தில் ஒரு அன்பான சகோதரியினுடைய பெயர் ஆவியானவர் அழைக்க சொல்லி அழைத்து விட்டார். அன்றைக்கு நடைபெற்ற அடுத்த 1 மணி நேரலையில் தொடர்பு கொண்டு பேசலாம் என்று சொன்ன பொழுது அந்த சகோதரி, ஆண்டவர் என் பேரை சொல்லி அழைச்சார், எனக்கு இதெல்லாம் சொன்னார், நான் அப்படிதான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், என்னுடைய பெயரை அவர் அழகாக சொல்லி கூப்பிட்டார். அதுபோல உங்களுடைய பெயரையும் இன்றைக்கு அழைத்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏற்கனவே உங்கள் பெயரை அழைத்து வாக்கு கொடுத்திருந்தால் நிறைவேற்ற விரும்புகிறார். 3வது ஒரு நபர், மிக முக்கியமான கதாபாத்திரம், உங்க எல்லாருக்கும் அறிந்த ஒரு பாத்திரம், மோசே. யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4 பின்னர் 7 10 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கேளுங்கள். அவர் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவரை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவர், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். மோசேயை தேவன் கண்டார். தேவன் மோசேயை நோக்கி தான் கூப்பிடுறார், மோசே மோசே. இந்த ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர் மோசே. அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில்தான் இப்படி ஒரு காட்சி அவர் காண்கிறார். முட்செடி பற்றி எரியும் பொழுது அது வேகாது இருக்கிறது. ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெளிச்சத்தில் தெய்வீக குரல் அந்த காட்சி அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அப்பொழுது தேவனுடைய குரல், மோசே மோசே வா. மோசேயை குறித்த ஒரு பெரிய திட்டம். அந்த பெயரை கூப்பிடும் பொழுதே மோசேயை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிற விதமே, எகிப்தின் கலைகளை கற்றறிந்து சாஸ்திரங்களை அறிந்து சகலத்திலும் நிபுணனாக இருந்த மோசே இப்பொழுது ஒரு பெரிய திட்டத்திற்காக பெயரிட்டு அழைக்கப்படுகிறார். என்ன அது திட்டம்? என் ஜனங்க எகிப்தில் வேதனைப்படுறாங்கப்பா, அவங்க படுகிற பாடுகள், அவங்க இடுகிற கூக்குரல் நான் கண்டேன், என் காதில் அது கேட்டடிச்சு. இதற்கு மேலே நான் அமைதியாக இருக்க முடியாது. அவர்களை விடுவித்து கொன்றணும். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் அவர்களை கொண்டு போக வேண்டும். என் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கு, உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவதற்கு நான் உன்னை அழைக்கிறேன், வா மோசே வா, மோசே வா. பேரிட்டு கூப்பிடுறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது
வேலைக்காரர்களை அழைத்தார், சீஷர்களை ஏற்படுத்தினார். அறுப்பு மிகுதியா இருக்குப்பா, வேலைக்கு ஆட்கள் இல்லை, வாங்க. இன்றைக்கு 8 பில்லியன், அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் சுவிசேஷம் போயிடுச்சா? இல்லை. இன்னும் கேள்விப்படாத குக்கிராமங்களும், இந்தியாவில் மாத்திரம் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள், 145 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த பரந்த பாரத தேசத்தில் அறிவிக்கப்படாத இடங்கள் ஏராளம் உண்டு. உலகத்தின் பல பகுதிகளிலும் உண்டு. வா, உன்னை நான் அழைக்கிறேன். என் ஜனங்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்க, சாபத்திலிருந்து மீட்க, ரோகத்திலிருந்து மீட்க, நித்திய வாழ்வை கொடுக்க. இதல்ல அவருடைய வாழ்க்கை. இந்த அடிமைத்தனம் அல்ல அவருடைய வாழ்க்கை. நிரந்தரமான, நிம்மதியான, மகிமையான ஒரு எதிர்காலம். அதுக்கு நீ தான் காரணமா இருக்கணும். உன்னை தான் நான் தெரிஞ்சு அடித்தேன். வாப்பா, போய் அவங்கள அழைச்சிட்டு வா. நீ போய் அவர்களை கூட்டிட்டு வா. உன்னை உண்மை உள்ளவன் என்று நான் கண்டேன். 1990 வருடம் இயேசு கிறிஸ்து எங்களோடு இடைப்பட்டார். என் துணைவியார் பாஸ்டர் சாரா ராஜன் ஜானோடு நேரடியாக அவர் பேசினார். 40 நாட்கள் இரவும் பகலும் உபாசித்தார்கள். அதை பார்த்த நானும் கூட ஒரு 2 நாட்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இருந்து விடுப்பு கேட்டு வாங்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடும் பேசினார். மறைந்த அன்பின் அப்போஸ்தலர் அவரிடம் போய் சொன்னேன். அவரும் ஜெபித்து அதுதான் உங்கள் அழைப்பு என்று திட்டமாக சொல்லி அனுப்பினார். எங்கே போவது? எனக்கு விருப்பமில்லாத சில இடங்கள் உண்டு. அதில் ஓர் இடம்தான் மீனம்பாக்கம். ஏனென்றால் தினந்தோறும் ஒரு விபத்து, சாலைகள் குறுகியது, இருள் நிறைந்தது. ஆனால் கர்த்தர் எங்களை அழைத்து அங்கே செல்லுங்கள், வா, உன்னை அங்கே அனுப்புவேன். மோசேயை கர்த்தர் அப்படிதான், என் ஜனங்க அடிமைகளா இருக்காங்கடப்பா, என் ஜனங்க பாடுபட்டு இருக்காங்க, வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்கள், விடுவிக்க உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வா, என் ஜனங்கள் பாவத்தில், சாபத்தில், ரோகத்தில் அவர்களை விடுதலை செய்ய நீதான் சரியான நபர். சிலுவையில் உன் இரத்தத்தை நீ சிந்தி அவர்களை மீட்கும் பொருட்டு உன்னை முன்னே குறித்திருக்கிறேன். பகையாய் நின்ற சுவரை தகர்த்து பகைமையை ஒழித்து பிதாவாகிய தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே நிற்கின்ற ஒரு பிரதான ஆசாரியன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். வா, என்னுடைய நேசகுமாரன் என்று இயேசுவை குறித்து பரலோக தேவன் திருவுளம் பற்றினார். மோசே அப்படிதான் அழைச்சார். நடந்தது என்ன? 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களை 10 பெரும் வாதைகள், பல பாடுகள், இவைகளுக்கு நடுவிலே அவர்களை விடுவித்து அன்றைய இரட்சகனாக மோசே விளங்கினார். தேவன் அதை அறிந்திருந்தார். பேரிட்டு அழைத்து அப்படி ஒரு அற்புதத்தை சொன்னார். உன்னை பெயரிட்டு அழைத்தேன். இந்த காலையில் உங்கள் பேரை கூட சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பார் என்பதை அறிந்துதான் பேரிட்டு அழைத்தார். யாக்கோபு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவார் என்பதனால்தான் யாக்கோபை அழைத்தார். மோசே என் ஜனங்களை விடுவிக்க கடந்து செல்லுவார் என்பதனால் மோசே அழைத்தார். உங்களையும் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறாரோ, என்ன நிலையில் இருக்கிறீர்களோ நான் அறியே, ஆனால் உங்களை பேரிட்டு அழைக்கிறார். இருக்கிற இடத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். இப்பொழுதும் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் சில வார்த்தைகள் சொன்ன பின்பு பந்தியில் நாம் பங்கு பெற்று இறுதியான ஜெபத்தை ஏறெடுப்போம். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், கர்த்தர் சொல்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் நாம் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய லக்கை இந்த உலகத்தில் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதற்கான ஜெபங்களை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக லக்கை வைத்திருக்கிறார்.
அந்த லக்கை அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்நாளிலே நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நாம் இப்பொழுது ஜெபங்களை ஏறெடுக்கப் போகிறோம். முதலாவதாக நாம் ஆராதனை செய்வோம். தேவ வல்லமை, மகிமை, பிரசன்னம் இந்த ஆராதனையில் வெளிப்படும். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. Yes, Lord. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. அவர் செய்த செயல்கள் அவர் மிகவும் பெரியவைகள். ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் அவை மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு மகத்துவமான செயல்களுக்காக நன்றிகளை செலுத்துவோமா? கர்த்தரே, உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே, உம் செயல்கள் மகத்துவமானதே. ஆமென். பெரியவைகளே, சுத்தரே, உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே, உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. நித்தியரே, உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய போகிறோம். ஏசாயா 51 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். என்னுடைய பிள்ளைகளுடைய லக்குக்குள் திட்டமிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தால் கட்டுப்படுத்துகிறவைகளும் வசியங்களும் அக்கினியினால் எதிரான விளைவுகள் உண்டாவதாக. எதிரான விளைவுகள் உண்டாவதாக. எதிரான விளைவுகள் உண்டாவதாக. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய லக்குக்குள் திட்டமிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தால் கட்டுப்படுத்துகிறவைகளும் வசியங்களும் அக்கினியினால் எதிரான விளைவுகள் உண்டாவதாக. எதிரான விளைவுகள் உண்டாவதாக. எதிரான விளைவுகள் உண்டாவதாக. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய லக்குக்குள் திட்டமிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தால் கட்டுப்படுத்துகிறவைகளும் வசியங்களும் அக்கினியினால் எதிரான விளைவுகள் உண்டாவதாக. எதிரான விளைவுகள் உண்டாவதாக. எதிரான விளைவுகள் உண்டாவதாக. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இரத்தத்தினால் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள இரத்தத்தினால் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தர்ம சங்கடமான நிலை சூழ்நிலைகளின் வேர்களுக்குள்ளாக நான் அழிவை பேசுகிறேன். இப்பொழுதே செத்துப்போ, இப்பொழுதே செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இரத்தத்தினால் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள இரத்தத்தினால் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தர்ம சங்கடமான நிலை சூழ்நிலைகளின் வேர்களுக்குள்ளாக நான் அழிவை பேசுகிறேன். இப்பொழுதே செத்துப்போ, இப்பொழுதே செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இரத்தத்தினால் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள இரத்தத்தினால் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தர்ம சங்கடமான நிலை சூழ்நிலைகளின் வேர்களுக்குள்ளாக நான் அழிவை பேசுகிறேன். இப்பொழுதே செத்துப்போ, இப்பொழுதே செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர்களுடைய லக்கை அழிக்கிற குடும்பத்திற்கு அவமானம் சோர்வை கொண்டு வரும் எந்த பழக்க வழக்கங்களும் பரிசுத்தாவியானவரே அவைகளை அழித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர்களுடைய லக்கை அழிக்கிற குடும்பத்திற்கு அவமானம் சோர்வை கொண்டு வரும் எந்த பழக்க வழக்கங்களும் பரிசுத்தாவியானவரே அவைகளை அழித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர்களுடைய லக்கை அழிக்கிற குடும்பத்திற்கு அவமானம் சோர்வை கொண்டு வரும்
எந்த பழக்க வழக்கங்களும் பரிசுத்தாவியானவரே பரிசுத்தாவியானவரே அவைகளை அழித்து போடும், அழித்து போடும், அழித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் தடைகளை மீறி செல்லாதபடி, என்னுடைய பிள்ளைகள் தடைகளை மீறி செல்லாதபடி தடுத்து நிறுத்த நுழைந்திருக்கும், காலம் மீறி செல்லாதபடி தடுத்து நிறுத்த நுழைந்திருக்கும் காலம் தாழ்த்தும் வல்லமை செயல்களை தலைகீழாக்கும், தலைகீழாக்கும், தலைகீழாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளைகள் தடைகளை மீறி செல்லாதபடி, என்னுடைய பிள்ளைகள் தடைகளை மீறி செல்லாதபடி தடுத்து நிறுத்த நுழைந்திருக்கும், காலம் மீறி செல்லாதபடி தடுத்து நிறுத்த நுழைந்திருக்கும் காலம் தாழ்த்தும் வல்லமை செயல்களை தலைகீழாக்கும், தலைகீழாக்கும், தலைகீழாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளைகள் தடைகளை மீறி செல்லாதபடி, என்னுடைய பிள்ளைகள் தடைகளை மீறி செல்லாதபடி தடுத்து நிறுத்த நுழைந்திருக்கும், காலம் மீறி செல்லாதபடி தடுத்து நிறுத்த நுழைந்திருக்கும் காலம் தாழ்த்தும் வல்லமை செயல்களை தலைகீழாக்கும், தலைகீழாக்கும், தலைகீழாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை சாவு கிடங்கு கல்லறைகளில் இருந்து அழைக்கும் ஒவ்வொரு சத்தத்திற்கு எதிராக, ஒவ்வொரு சத்தத்திற்கு எதிராக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு வருகிறேன். செத்துப்போ, செத்துப்போ, இனி ஒரு நாளும் எழும்பாதே, எழும்பாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை சாவு கிடங்கு கல்லறைகளில் இருந்து அழைக்கும் ஒவ்வொரு சத்தத்திற்கு எதிராக, ஒவ்வொரு சத்தத்திற்கு எதிராக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு வருகிறேன். செத்துப்போ, செத்துப்போ, இனி ஒரு நாளும் எழும்பாதே, எழும்பாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை சாவு கிடங்கு கல்லறைகளில் இருந்து அழைக்கும் ஒவ்வொரு சத்தத்திற்கு எதிராக, ஒவ்வொரு சத்தத்திற்கு எதிராக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு வருகிறேன். செத்துப்போ, செத்துப்போ, இனி ஒரு நாளும் எழும்பாதே, எழும்பாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாக விளங்க, என்னுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாக விளங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெய்வீக ஞானம், தெய்வீக ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளுதலினால் அடைக்காக்கப்படட்டும், அடைக்காக்கப்படட்டும்,
அடைக்காக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாக விளங்க, என்னுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாக விளங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெய்வீக ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளுதலினால் அடைக்காக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாக விளங்க, என்னுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாக விளங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெய்வீக ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளுதலினால் அடைக்காக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக யுத்தம் பண்ணி அவர்களுடைய லக்கை வேலியடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக யுத்தம் பண்ணி அவர்களுடைய லக்கை வேலியடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக யுத்தம் பண்ணி அவர்களுடைய லக்கை வேலியடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மூதாதையர்களுடைய எந்த அடிமைத்தனம் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகள் அக்கினியினால் உடைக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மூதாதையர்களுடைய எந்த அடிமைத்தனம் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகள் அக்கினியினால் உடைக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே ஆமென். மூதாதையர்களுடைய எந்த அடிமைத்தனம், மூதாதையர்களுடைய எந்த அடிமைத்தனம் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அவைகள் அக்கினியினால் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசுவே, இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை, என் பிள்ளைகளுடைய இருதயத்தை உம்முடைய அன்பினால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிரப்பும். உம்முடைய அன்பினால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசுவே, இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை, என் பிள்ளைகளுடைய இருதயத்தை உம்முடைய அன்பினால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிரப்பும். உம்முடைய அன்பினால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசுவே, இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை, என் பிள்ளைகளுடைய இருதயத்தை உம்முடைய அன்பினால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிரப்பும். உம்முடைய அன்பினால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு துன்புறுத்தும் வேதனைப்படுத்தும் அம்புகளும் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு துன்புறுத்தும் வேதனைப்படுத்தும் அம்புகளும் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு துன்புறுத்தும் வேதனைப்படுத்தும் அம்புகளும் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் லக்குக்கு எதிராக அடிக்கப்படும் சாவு மணியின் ஒவ்வொரு ஆவியே, சாவு மணியின் ஒவ்வொரு ஆவியே, நீயும் உன்னுடைய தீய மணியும் செத்துப்போ, செத்துப்போ, அழிந்து போ, செத்துப்போ, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் லக்குக்கு எதிராக அடிக்கப்படும் சாவு மணியின் ஒவ்வொரு ஆவியே, சாவு மணியின் ஒவ்வொரு ஆவியே,
நீயும் உன்னுடைய தீய மணியும் செத்துப்போ, செத்துப்போ, அழிந்து போ, செத்துப்போ, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் லக்குக்கு எதிராக அடிக்கப்படும் சாவு மணியின் ஒவ்வொரு ஆவியே, சாவு மணியின் ஒவ்வொரு ஆவியே, நீயும் உன்னுடைய தீய மணியும் செத்துப்போ, செத்துப்போ, அழிந்து போ, செத்துப்போ, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம இந்த பிள்ளைகளுடைய லக்குக்கு எதிராக ஜெப அறிக்கைகளை ஏறெடுத்திருக்கிறோம். இந்த அறிக்கைகளை நீங்க சொல்லும்போது முதல் முறையா சொல்றவங்க என்னடா செத்துப்போ அழிந்து போன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு எதிராக மனுஷங்க தானே எல்லாம் கிரியை செய்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க தானே கிரியை செய்கிறாங்களா, அவங்கள செத்துப்போ சொல்கிறாங்களா அப்படின்னு பயந்துடாதீங்க. அவங்க மூலமாக கிரியை செய்கிற ஒரு ஆவி, அவங்க நல்லவங்க தான், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் அவங்கள சாத்தான் தன்னுடைய பிரதிநிதிகளாக வைத்து இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய லக்கை நிறைவேற்ற முடியாதபடி பலவிதமான தீமையான காரியங்களையும் அவர்கள் மூலமாக மறைமுகமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த ஆவியை தான் நம்ம செத்துப்போ சொல்கிறோம், மனுஷங்கள் அல்ல. அப்போ அவங்க மூலமாக கிரியை செய்கிற அந்த ஆவியெல்லாம் இனிமேல் செயல்படாது. அவங்களுக்கு நல்ல எண்ணத்தை ஆண்டவர் தருவார், நல்ல திட்டங்களை ஆண்டவர் தருவார். நம்ம பிள்ளைகளும் இந்த உலகத்தில் தேவனுடைய லக்கை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு தருவார். இப்பொழுதும் நாம் திருவிருந்து ஆராதனைக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இப்பொழுதும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார், அவருடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தினார். ஆகவே எந்த விதத்திலெல்லாம் நம்முடைய சரீரம், நம்முடைய இரத்தம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் இணையும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நாம் இணையும் போது இந்த உலகத்தில் இயேசுவோடு நாம் இருப்போம். இயேசு நம்ம எதற்காக அவருடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டாரோ அதை நாம் நிறைவேற்றுவோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களும் நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவர்களில் நிலைத்திருக்கிறேன். தொடர்ந்து நாம் திருவிருந்தில் பங்கு பெறுவோம். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டிக் கொடுக்கப்படுகிற அன்று அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள். அவர்கள் வாங்கி தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். நீங்களும் குடும்பத்திலே தலைவர், இது கர்த்தருடைய சரீரம் என்று சொல்லி புசியுங்கள். பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படப் போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய மீட்பின் இரத்தம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பிந்திய காலத்தில் திருக்காட்சி கண்ட அப்போஸ்தலனாகிய பவுலடிகள், உங்களில் ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடிக்கு உங்களை வைத்து ஆராய்ந்து இதில் பங்கு பெறுங்கள். நம்மை நாமே நிதானித்தால் நாம் ஞானம் தீர்க்கப்படும் என்றார். நிதானித்து பரிசுத்த சிந்தையோடு இது இயேசுவின் திரு ரத்தம் என்று சொல்லி பருகுங்கள். நன்றி அப்பா. இருக்கிற இடங்கள் எழுந்து நில்லுங்கள். பரிசுத்த தந்தையே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியே விசாரிக்கிறீர், பெயரிட்டு கூப்பிட்டு அற்புதம் செய்கிறீர். ஒவ்வொருவருடைய பெயரையும் நீர் அறிந்திருக்கிறீர். நோய்கள் நீங்கட்டும், சூனியத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சுகவாழ்வு பெறட்டும், வயோதிபர்கள் ஏன் வாழ்கிறேன் என்ற ஏக்கம் நீங்கி கர்த்தருக்காக நான் வாழ்வேன் என்று வாழ அற்புதம் செய்யும். உலகம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்களை, கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தைக்கோஸ்தைக்காரர்களை நினைக்கிறேன்.
குறிப்பாக எங்கள் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் கடந்து போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவரோடு இருக்கிறதை வெளிப்படுத்தும். நடக்கிற ஊழியங்களோடு கூட இரும். கட்டடங்கள் வேகமாய் கட்டி முடிக்கப்பட அருள் தாரும். எங்கள் தேசங்களை ஆளுகிற அரசியல் தலைவர்கள், எங்கள் நாட்டை ஆளுகின்ற முதல்வர்கள், எங்கள் நாட்டு பாதுகாப்புக்கு நிற்கின்ற இராணுவத்தினர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், போலீஸ் அதிகாரிகள், மருத்துவ குழாமினர்கள், ஆசிரியர் பெருந்தகைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அற்புதங்கள் தானாய் நடக்கட்டும். தனித்தனியே ஒவ்வொருவரையும் விசாரித்து அற்புதம் செய்யும். பெயரிட்டு அழைத்து உறவை அவர்கள் உம்மோடு வலுப்படுத்த அருள் தாரும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை நமது ஏஞ்சல் டிவி தீர்க்கதரிசியில் பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸாவில் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தமிழிலும் அது ஆங்கிலத்திலுமாக விடுதலைக்காக ஒளிபரப்பாகும். அதை பாருங்கள். இன்றைய செய்தியை பாதியில் தான் கேட்டேன், தவற விட்டுட்டேனே என்பீர்களானால் வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். பாருங்கள். இல்லை என்றாலும் எமது யூடியூபில் த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்று அடித்து பாருங்கள். மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.